ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 28 நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமை. நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை 1 ஸ்பூன் கலந்து மறக்காம குளிச்சிடுங்க. உங்க வாழ்நாள் முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. தரித்திரம் பீடை விலகும். அது என்ன பொருள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட இந்த 2 சிறப்புகளும் சேரக்கூடிய இந்த ஒரு நல்ல நாளில் பெருமாளோட விரதங்கள்ல மிக முக்கியமான விரதமா கருதப்படக்கூடியது ஏகாதசி விரதம். அந்த விரதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை நம்ம தவற விடவே கூடாது. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பா இருக்கும். நாளைய தினம் செப்டம்பர் 28 புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமை கட்டாயம் நாம எல்லாருமே பெருமாள் கோவிலுக்கு போகணும். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு தனியாகவும் தாயாருக்கு தனியாகவும் நெய் தீபம் போடணும். ஒரு நெய் தீபம் போட்டாலும் போதும். அதே மாதிரி கருடாழ்வாருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் நெய் தீபம் போடுறது கூடுதல் சிறப்பு. தனியா ஆஞ்சநேயருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஆஞ்சநேயரை 9 முறை வலம் வாங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கும் உகந்த ஒரு நாள் தான். துளசி இலைகளை மாலையா கட்டி உங்க கையால எடுத்துட்டு போங்க. இல்லைனா கோவில் வாசல்ல விற்கக்கூடிய துளசி மாலையை வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாத்துறது மூலயமா நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள், கோவில்ல வேண்டக்கூடிய விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நிறைவேறும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன? பண பிரச்சனை தான். பண பிரச்சனை முக்கியமாக தீர்ந்துட்டாலே நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் தீர்ந்துடும். பண பிரச்சனைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? நம்மளை பிடிச்சிக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், அதுவும் குறிப்பா தரித்திரம் பீடை மாதிரியான சில விஷயங்கள் நம்ம கூடயே சுற்றி வரும்போது நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்க கைக்கு வந்தாலும் வீண் விரயம், வீண் செலவு தான் ஏற்படும். அதுக்கு தான் நாம அடிக்கடி கடவுளை நம்ம வணங்கணும். கடவுளை வணங்குறது மூலயமா எந்தவித கெடுதல்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடிடும். அப்படி கடவுளை மற்ற நாட்களை வணங்குறத விட புரட்டாசி சனிக்கிழமை, ஏகாதசி இது மாதிரி நாட்களை வணங்குறது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய கூடிய சீக்கிரம் தீர்த்து வைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரத நாளை ரொம்ப காலமாகவே கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கோம். அதுவும் கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா நம்ம வணங்கக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெருமாள் தான். நம்மளோட கடன் பிரச்சனையோட அருமை மற்ற கடவுளோட பெருமாள் தான் ரொம்ப தெரியுமா. ஏன்னா அவரே ஒரு சமயம் கடன் பிரச்சனை தவிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் மீண்டு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட பெருமாளே கடன் பிரச்சனை தவிச்சு மீண்டு வந்திருக்கும் போது நாம அவர் வணங்கணும்னா நம்மளோட கடன் பிரச்சனைய, நம்மளோட பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு வழிபாடை தான் நாளைய தினம் நீங்க பண்ண போறீங்க. நிறைய பேர் வீடுகளில் சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை தலிகை போடக்கூடிய வழக்கம் இருக்கும். அவங்க எப்பவும் போல தலிகை போடுங்க. தலிகை போடுறது வழக்கம் இல்லாதவங்க உங்க வீட்டில் பெருமாளுக்கு ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். இதுதான் அதுதான் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒரு கலவை சாதம் செஞ்சு வச்சு அதை பெருமாளுக்கு படைச்சி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய இல்ல உங்க வீடு பக்கத்துல யாருக்காவது ஒரு 5 பேருக்கு கூப்பிட்டு வீட்டுல சாப்பாடு போடலாம். தலிகை போட்டாதான் கலவை சாதம் செஞ்சு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையில ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுறதே புண்ணியம் தான். அதுக்கு தலிகை போடணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது. இது போக புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை அன்னைக்கு காலைல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. குளிக்கக்கூடிய வேலையிலேருந்தே அன்றைய நாள் உங்களுக்கு ஆரம்பிச்சிடுது. அந்த குளிக்கக்கூடிய விஷயத்துல நீங்க பண்ணக்கூடிய தெய்வீக விஷயமா இருந்துச்சுன்னா பிறக்கக்கூடிய அந்த நாள் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் அமையும் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமை நீங்க காலைல தூங்கி இருந்தாலும் பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது தான். குளிக்கக்கூடிய விஷயத்துல தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணும்போது அந்த விரத நாள் மற்ற நாளை விட ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குமா. உதாரணத்துக்கு இந்த ஒரு விரத நாள் இப்படி ஒரு அருமையா போச்சே நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்கும், ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான முறையை தான் குளிக்கும் போது நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய பெருமாளுக்கு உகந்த இந்த 3 பொருட்களை கலந்து 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிக்கணும். உதாரணத்துக்கு உங்க குடும்பத்துல 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்களும் இந்த பொருட்களை கலந்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா குளிக்கணும். இதுல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட கலந்து குளிக்கலாம். அப்படி நீங்க கலந்து குளிக்கக்கூடிய முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இனிப்புல இருந்து ஆரம்பிப்போம். பெருமாளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள்ல கல்கண்டு ஒரு முக்கியமான ஒரு நைவேத்தியம். அதுவும் குறிப்பா டைமண்ட் கல்கண்டு பெருமாளுக்கு உகந்தது. அப்பேற்பட்ட டைமண்ட் கல்கண்டை ஒரே ஒரு கல்கண்டு, எண்ணிக்கையில 1, அதை எடுத்து குளிக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டுட்டு
அது கரைஞ்சதுக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுடுங்க. அப்படி பண்ணும்போது பிறக்கக்கூடிய இந்த 2வது சனிக்கிழமை உங்களுக்கு இனிமையா இருக்கும். இந்த விரத நாள் ரொம்ப இனிமையா இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான பொருள், பெருமாள் அப்படின்னு சொன்னாலே அவர்களுடைய அடையாளம் என்ன? நாமம். அந்த நாமத்தை நம்ம எதை வச்சு போடுவோம்? நாமக்கட்டி. நாமக்கட்டி இருக்கு இல்லையா, அந்த நாமக்கட்டிய மொத்தமா அப்படியே போடாம கொஞ்சமா தண்ணீர் விட்டு குழைச்சி அது லைட்டா ஒரே ஒரு சொட்டு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்துக்கோங்க. 3வது ஒரு முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்கும் பெருமாளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கு. பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் பச்சை கற்பூரம் இருக்கும். காரணம் என்ன? பச்சை கற்பூரம் வாசம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பெருமாள் வாசம் செய்வார். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு துளி, ஒரு சிட்டிகை சும்மா கிள்ளி போட்டா கூட போதும். அதை குளிக்கக்கூடிய தண்ணீர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுடுங்க. இந்த 3 பொருட்களுமே முக்கியமான பொருட்கள் தான். இதுல எந்த பொருள் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயும் டைமண்ட் கல்கண்டு இருக்கும். ஒருவேளை இந்த 3 பொருட்களுமே இல்லையா, என்ன செய்யலாம்? ஒன்றும் தவறு இல்லை. வீட்டில் சர்க்கரை இருக்குல்ல, ஒயிட் சுகர், இனிப்புக்கு பயன்படுத்துறது, அந்த ஒரு ஒயிட் சுகரை ஒரே ஒரு துளி கலந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஜவ்வாது, சந்தனம், கல்லுப்பு, மஞ்சள், இது மாதிரி சில பொருட்களை கலந்து அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம். அதுவும் முடியலையா, வீட்டில் துளசி செடி இருக்கா, ஒரே ஒரு துளசி இலையை பறிச்சுட்டு வந்து தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலையில பாருங்க. இப்படி குளிக்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்படி குளிக்கிறது மூலயமா புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை குளிக்கிற வேலை. அந்த குளிக்கிற வேலையில நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான நாளா அமையும். புத்துணர்ச்சியா இருக்கும். அந்த விரத நாளுக்கான எல்லா வேலையும் ரொம்ப வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடக்கும். எந்த தடங்களும் இருக்காது, மனக்குழப்பங்கள் இருக்காது. அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய புரட்டாசியோட எல்லா நாட்களும் ரொம்ப இனிமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, புரட்டாசியில நாளை சனிக்கிழமை சேர்த்து மொத்தமா இன்னும் 3 சனிக்கிழமை மீதம் இருக்கு. அந்த 3 சனிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு சனிக்கிழமையாவது இப்படி குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க. அந்த பெருமாளோட அனுகிரகம், அந்த பெருமாளோட கடாட்சம் உங்க வீட்டுல வந்துடும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய முதல் வேலை நீங்க செய்யும் போது கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் தானாவே நடக்க ஆரம்பிச்சிடும். லட்சுமி கடாட்சமும் பெருமாளோட கடாட்சமும் ஒரு வீட்டுல அதிகமாயிட்டாலே அந்த வீட்டுல செல்வ பிரச்சனை, பண பிரச்சனை இருக்காது. ஒருத்தங்க வீட்லயும் பற்றி எரியக்கூடிய பிரச்சனை என்ன? கடன் பிரச்சனை தான். கடனை வாங்கிட்டு ஒரு நிமிஷமும் திருப்பி தர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு கடன் கொடுத்தவங்க எந்த நேரத்துல வந்து பணத்தை கேட்பாங்க, அது சம்பந்தம் சண்டை போடுவாங்கன்னு பயந்துகிட்டு இருப்போம். இந்த சூழ்நிலை நம்மள பல பேருக்கு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் விடுபடணும்னா கட்டாயம் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. அதுக்கு முக்கியமான தீர்வு பெருமாளை வணங்குறது தான். பெருமாளை மற்ற நாட்களில் வணங்குறத விட ஏகாதசி மாதிரி, அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏற்றத்தை தரக்கூடிய ஏகாதசி விரதம் தான் சொல்லுவாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி மாலை 5:35 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஏகாதசி திதி செப்டம்பர் 28 சனிக்கிழமை மாலை 6 மணி 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஒருவேளை ஏகாதசி சம்பந்தமான விரதங்கள் நீங்க வழிபாடு செய்யணும்னா மாலை 6 மணிக்குள் செஞ்சுடுங்க. ஆனா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மட்டும் மறக்காம இந்த பொருளை சேர்த்துடுங்க. ஒருவேளை இந்த பதிவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா என்ன செய்யலாம்? பரவாயில்ல, உங்க எல்லா வழிபாடையும் முடிச்சிடுங்க. ஒருவேளை மாலை நேரத்துல நீங்க பெருமாள் கோவிலுக்கு போறீங்கன்னா அப்ப நீங்க குளிச்சுட்டு இந்த பொருட்களை சேர்த்து தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பெருமாள் கோவிலுக்கு போகலாம். இது மாலை நேரத்துல தான் இந்த பதிவை பாக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக. இல்ல காலை நேரத்துல பண்றவங்க தாராளமா காலைல குளிக்கும் போது இந்த பொருளை சேர்த்து தலைக்கு குளிச்சுடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.